ஷே ஏப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மலைகளை உடைச்சி விற்பனை ஆக்குதான். விற்பனை எப்படி? இது இது முக்கியமான கணக்கு அப்படின்னு ஐயா போட்டார்ப்பா. நீதி அரசர், நீதி அரசி. சிட்டி கிராமத்தை பூரா சிவன் கோயில் ஆலயத்தை அடைக்கலை. சிட்டியில் கிடப்பா, கிராமத்தில் கிடப்பா. தாசில்தார், விஓ, கலெக்டர் அனைத்து எத்தனை இந்த மலைகளை கிரஷர்களை உடைச்சி எல்லா கல்லுகளை உடைச்சி அனுப்புதான்ல. எல்லாம் வெளியே கப்பல் துறைமுகத்தில் அனுப்புகிறான். ஏர்போர்ட்டில் விமானத்தில் தான் ஒன்று ஏற்றலை, கப்பல் துறைமுகத்தில் அனுப்புதான் மலைகளை உடைச்சி. எப்படி சேல்ஸ் பண்ணுதானோ? தமிழ்நாடு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுதான், ஆந்திரா கர்நாடகா வாங்கி சேல்ஸ் பண்ணுதான், அடுத்தாப்புல கேரளாக்காரன் வாங்கி சேல்ஸ் பண்ணுதான். அப்போ எங்கே முற்றுப்புள்ளி வைக்காரு? அதுக்கு தான் நோய்களை விட்டு அரசியல்வாதி அவன் குடும்பத்தில் விட்டு அறுக்க விடம்னாரா. அப்படியே அறுத்து அவன் கண்ணால் பார்க்கணும், அவன் குடும்ப வாரிசை கண்ணால் பார்க்கணும், கண்ணால் அந்த பேப்பரை வீசி கொடுக்கணும். டாக்டர் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 10 கோடி 50 கோடி கேட்பான்ல. வெளிநாட்டு டாக்டர்லாம் முடிச்சிட்டாரு. இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே டாக்டர் இதை அரசியல்வாதிக்கு போட்ட ஆப்பு அறையணும் அப்படின்னு இருக்கார். எல்லாம் சிட்டி கிராமத்தில் மலைகள் உடைச்ச கணக்கில் கையெழுத்து போட்டவன் எல்லாம் சும்மா ஒரு பேப்பரை வச்சு விடுதான். அந்த பேப்பரை அடித்து தான் விடுதான். கம்ப்யூட்டர் பில்லு இல்லை. அது நீதிமன்ற கோர்ட்டில் அது முதலே பார்த்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கணும். அதுதான் கீழே அடப்புக்கு இருக்குல்ல, புரியுதா? இப்போ கடவுள் நீதி அரசர் போட்டார், நீதி அரசி. நான் மலையை உடைச்சி உனக்கு விற்பனைக்காடா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். அவர் எதுக்கு கொடுத்துருக்காரு? எதுக்கு வச்சுருக்காரு மலையை? எதுக்கு சிதறிச்சு உலக நாடு போட்டிருக்காரு? மண் கீழே ஆடு மாடு கோழி பறவைகள் விலங்குகள் அனைத்தும் சாப்பிட்ணும். அந்த மண்ணிலேருந்து மணல் வரும். மழை பெஞ்சோடனே அந்த மண் வரும். அது பவரால் மண் விளையும் பூமியில் சிதறி போகும். இவன் என்ன செய்தான்? உடைச்சி விற்கான். அப்போ மலையை இப்போ முழு மலையாக இருந்தால் மலையாகி போச்சு. பூரா மலையை இப்போ தின்னுட்டான். இப்போ இந்த மலையை தின்ன 75 வருஷம் ஆண்டு காலம் வந்தவன் போனவனை அரசியல்வாதியை அப்படியே கொக்கி போட்டு தூக்குவார். ஏன்னா ஜேசிபி வச்சு உள்ளே இடித்து உடைச்சானா. அப்போ அந்த கணக்கு அந்த இயந்திரத்தை வச்சே பிடிப்பார். இயந்திரம் ஜேசிபி பிடிக்காரா? அதுக்குத்தான் உள்ள கணக்கு போட்டிருக்காரு. வாடா ஜேசிபி வச்சு இடித்து போட்டு போயிருக்கியா, ரைட்டு. அப்போ அந்த ஜேசிபி வச்சு உலக நாடு கணக்கு முடிப்பேன், தாய் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு முடிப்பேன், தமிழ்நாட்டில் மலையை உடைச்சதை பூரா நான் தூக்குவோம்னு போட்டார். கணக்கு எடுத்துட்டாருப்பா. போய் மலையை உடைச்சி திங்கிறவன் போகிறவன் அவன் வீட்டில் போய் அவன் பொண்டாட்டி பேரன் பேத்தி வரைக்கும் அப்படியே 2 பேரும் போய் ஆட்டி அந்த நோயை வச்சுட்டு வந்துடுங்க, சரியா? இதில் பருமுட்டை ஐட்டமாக இருப்பான். இத்தனை லோடு அங்கே போகணும், இத்தனை லோடு இங்கே போகணும். நம்ம வண்டி லாரி எத்தனை இருக்குது? 40 50 வண்டி இருக்குது அப்படியேம்மா. அப்போ அவனுக்கு என்ன கொடுக்கணும்? நீ போய் அவன் உச்சித்தலையில் உட்காந்து வயிற்றில் உட்காந்து அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் குடல் உள்ள நோயை கொடுத்துரு. குடல் உள்ள குடலுக்குள்ளே பொக்களை மரணும், அறுக்கணும், குடலை அறுக்கணும். அறுத்து மலையை உடைச்சி அறுத்து திங்கல, அந்த பாவம் அவனுக்கு போட்டாச்சுப்பா கணக்கு. முக்கால் சத்தியம் நீதி அரசர் கணக்கு போட்டிருக்காரு. இப்போ இந்த மலை எல்லாம் அதுக்கு தான் ஆலயத்தில் நீதிபதி ஜட்ஜை பூரா தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவார். எல்லா ஆலயத்தில் உட்காந்து நிர்வாகம் நடக்கும். நீதி அரசர் உள்ளே உட்காந்துருப்பார். தப்பு செஞ்சவொன்னே டக்குன்னு அந்தந்த ஆலயத்தில் மாட்டிடுவான். மாட்டினோன்னு ஒரு பக்கம் செதுக்கி பொண்டாட்டி புள்ள பேரம் பற்றி வரைக்கும் தூக்கி வண்டி ஸ்டெடியாக நிற்கும். வண்டி போக்குவரத்து அமைச்சான்ல, அந்த போக்குவரத்து பூரா நீதிமன்றத்தில் எல்லாம் நிற்கும். 10 வண்டி 15 வண்டி எல்லா நீதிமன்றத்தில் ஐயா நீதி அரசர் உட்காந்துருப்பார். நீதி அரசர் எதுவும் தெரியுதாப்பா? உனக்கு சொல்லணும்ல. நம்ம கைலாசத்துக்கு முன்னாடி ஐயா ஆலயம் இருக்கா, சிவன் கோயில் ஆலயம். அதான் அரசர் ஆண்டார். உனக்கு தெரியாது. 7 செம்ம உன்னை அமைக்க வச்சுட்டாங்க. இப்போ தான் உன் காதில் சொன்னால் தான் உனக்கு காதில் கேட்கும். புரிஞ்சுக்கிட்டியா? இப்போ மலையை உடைக்கிறவனை பிடிக்காரு. பிடிச்சி உட்காந்தவொடனே குடுமையை பிடிச்சி தூக்கி அப்போ நேரம் இருக்குது. இப்போ கணக்கை போட்டு வச்சுருவாரு. இப்போ தேடி எடுப்பாங்க. கணக்கு எடுக்கல மலையை உடைச்சவனை பூரா தூக்குவாங்க. அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.